ஆமாம், சொரிமுத்து ஐயனார் கோயில் இங்கே தான் இருக்காது. எடுத்துட்டானே இதான் ஊற்றுக்காங்க. எதுவும் இருக்கு குறுக்க அங்கிட்ட போகலாம். அப்படியே இதுல இருந்து இதுல இப்படி ஏறு. இங்கிட்டு வர இருக்கா? எல்லோருக்கும் வணக்கம். இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, பாபநாசம் சிவன் கோயில் முன்னாடி இருக்கக்கூட தாமிரபரணி ஆற்றுல வந்து குளிக்க போகிறோம். நம்ம நண்பர்கள் எல்லாருமே உள்ளே இருக்காங்க. ஸோ இப்போ நம்ம அங்கே போகிறோம். இப்போ வந்து நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து பாபநாசம் வந்திருக்கோம். வணக்கம் நண்பர்களே. இப்போ நான் வந்து பாபநாசம் வந்திருக்கேன். பாபநாசம் சிவன் கோயிலுக்கு முன்னாடி இருக்கிற
தாமிரபரணி ஆற்றில் வந்து நம்ம குளிச்சுட்டு இருக்கோம். ஸோ ஒரு போகலாம். அங்கிட்டு இழுக்குது. ஆமா, ஒன்றும் ஆகலை தான் போல. ஒன்றும் ஆகலை. ஏதாவது பேசுறீங்களா? கேட்கவா? இந்த நீரை பத்தி சொல்லுங்க. நீரின்றி அமையாது உலகு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா இன்னைக்கு காலகட்டம் வந்து எப்படி பார்க்குறாங்க தண்ணீரை? ஏன்னா விற்கிற அளவுக்கு ஆகிப்போச்சு. பஞ்சபூதங்கள்ல முக்கியமான பூதம் வந்து நீர். நீர்னால உடம்பு மட்டும் இல்லை, இந்த பூமியே சுத்தம் பண்ணுற பூதங்களில் மிகப்பெரிய பூதம் வந்து தண்ணீர். இந்த தண்ணீர் வந்து சயின்டிஃபிக்காக சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உடம்புல 70% வந்து நீர் தான். நீரால் எதுவுமே கிடையாது. நீர்ம பொருள்னால் வந்து ரத்தத்துலேருந்து நீங்கள் எடுத்துக்கணும். எலும்பு கதைகள்லாம் வந்து இதனாலையும் உள்கு மூலக்கூறும் வந்து நீரால் தான் இருக்குது. இல்லை இப்போ பார்த்தீங்கன்னா நீர் வந்து ரொம்ப முக்கியமான ஒன்றா இருக்குது. இந்த இப்போ நம்ம குளிச்சுட்டு இருக்கிற யார் பார்த்தீங்கன்னா பாபநாசம் சிவன் கோயில் பக்கத்தில் குளிச்சுட்டு இருக்கோம். நம்ம இந்த மலையிலிருந்து உற்பத்தியாக அந்த சுனை நீர் கருவூத்துன்னு சொல்கிற இந்த நீர் தான் இந்த பாவம் போக்குது புண்ணியம் போக்குங்கிறதெல்லாம் அந்த கதையில் விட்டுருங்க, இந்த கட்டுக்கதையில் விட்டுருங்க. பாவம்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம உடம்புல சேர்த்தி வச்ச அழுக்கு. அதாவது இருங்க, மீன் கடிக்குது ஒரு இடத்துல இருந்தால். பாவங்கிறது இதுதான், கெட்ட அழுக்க திங்கிறது தான் மீன் வருது. காலில் மண் இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாம் சாப்பிட்றதுக்கு வருது. எனக்கே வந்து நிறையா கிடைக்கு. இப்படி இருக்கிற இந்த நீரில் தான் நம்ம வந்து குளிக்கும் போது என்ன ஆகுதுன்னா, காலையில் வந்து காலை கடங்கள்லாம் முடிச்சுட்டு நீரில் குடிக்கும்போது உடம்புல கலையெல்லாம் கலைகளாக போகுது. அப்போ நான் ஒரு நாள் ஏற்பட்ட ஒத்தனை சூடு வந்து இந்த தண்ணியிலேருந்து வெளியே போகுது. உடல் சுத்தி ஆகுது. உடல் சுத்தி தான் வந்து கோயில். உடலை சுத்தமாக வச்சுக்கிறது தான் புண்ணியம். இதுதான் பாவத்தை வந்து தொலைச்சிட்டு போகிற காரணமே இதுதான். பாவம் தொலைக்கிறேன்னா நல்ல தண்ணி தேடி வர காரணம்னா, உடம்புல ஏற்பட்ட நீங்கள் செஞ்ச விபரீத மாற்றங்களாக ஏற்பட்டதை பூரா வந்து குறைக்கிறதுக்கு தான் டெய்லி வந்து காலையில் வந்து நீராடுறதுக்கு காரணமே. இதுதான் நீரோட அருமையை. நன்றி. போலாமா? தெரியும். பாபநாசம் சிவன் கோயில் வந்து லாக்டவுனால் லாக் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ அதனால் முன்னாடி வெளியில் நின்று நம்ம சாமி கும்பிட்டு வந்துட்டு இருக்கோம். அகத்தியர் முனிவர் வந்து இங்கே தான் இருந்தது மாதிரி சொல்லுவாங்க. ஏன்னா இங்கே
தென்பொதிகை மலை இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க.